ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறது இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் குரு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பட் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டேக்கு 2 தடவை எஃபர்ட் கொடுத்து முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகுங்க. குரு பகவானும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கோ, எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்போல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அதில் நீங்கள் விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. வேறு உங்களை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருந்து இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நல்ல திறமையான லேபர்ஸை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரம் பெருசாக நீங்கள் யூக வணிகங்கள் வேண்டாம். ஷேராக இருக்கட்டும், ரேஷாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், அடைக்க வாசிங்க, விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்க பொறுமையாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் அத்தனையும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. பெண்களால் தேவையற்ற பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் விநாயகரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.